Hello guys. Hello friends. நாங்கள் வந்து நெதர்லாந்தை வந்து நிறைய இடங்களுக்கு சுற்றிக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் ஷான் பகுதிக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த வில்லேஜில், அதாவது டிப்பிக்கல் நெதர்லாந்தை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் ஷான்ஸ் அப்படின்னு சொல்கிற வில்லேஜுக்கு தான் நீங்கள் வரணும். அப்போ அதில் இருக்கிற முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். நாங்கள் வந்து சீஸ் ஃபேக்ட்ரிக்கு வந்திருக்கிறோம். ஷான் பகுதியில் இருக்கிற சீஸ் ஃபேக்ட்ரிக்கு தான் வந்து நாங்கள் போக போகிறோம். இங்கே ஒவ்வொரு வெரைட்டியாக சீஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் அமைய போது. சீஸை வந்து நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போகலாம். ஒனிவா Onyva, Zahran, welcome to the cheese factory. கைஸ் பாருங்கள், இந்த இடத்துல வந்து இந்த சீஸ் ஃபேக்ட்ரிக்கு உள்ளே நுழைஞ்ச உடனே வந்து ஒரு மியூசியம் மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறாங்க. சீஸ் எடுக்கிறதுக்கு முதலாவது பால் தேவை. பால்னு சொன்னால் ரெண்டு வகையான சீஸ் இருக்கும். சில நேரம் வந்து மாட்டு சீஸ் செய்வாங்க, அதே போல் வந்து ஆட்டு சீஸ் அந்த மாதிரி இருக்கும். அப்போ அதுக்குரிய ஆடு வந்து ஒரு டம்மியாக செஞ்சு வச்சுருக்கிறாங்க, அதே போல் மாடும் செஞ்சு வச்சுருக்கிறாங்க. அதை காட்டுறதுக்காக வேண்டிதான் இந்த பகுதி. பார்க்கலாம். ஆமாம் கைஸ், இதில் போட்டிருக்கிறாங்க வந்து 10 லிட்டர் வந்து கவ் பால், அதாவது பசுவிலிருந்து 10 லிட்டர் பாலில் வந்து 1 கிலோ செய்ய முடியுமா, அதை தான் போட்டிருக்கிறாங்க. இதில் போட்டிருக்கிறது வந்து 7 லிட்டர் கோட்டினுடைய பாலில் இருந்து வந்து ஒரு 1 கிலோ சீஸ் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. இது வந்து ஷீப்பில் இருந்து 6 லிட்டர் ஷீப்பினுடைய பால் இருந்து 1 கிலோ சீஸ் செய்யக்கூடியதாக இருக்குமாம். அதனுடைய ஒரு விளக்கம் தான் இதில் போட்டிருக்கிறாங்க. அதனுடைய ரோமம் போட்டிருக்கிறாங்க. ஷீப்டு ரோமம், கோட் ரோமம் எப்படி இருக்கும், இது வந்து கவுடு ரோமம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதையும் இதில் காட்டியிருக்கிறாங்க. ரைட் கைஸ், நாங்கள் வந்து இப்போ இந்த சீஸ் டேஸ்டிங் ஏரியாவுக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி தானே அப்படின்னு சொன்னால் சீஸ் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத வந்து ஒரு வீடியோ மூலம் காட்டுறாங்க. இத்தனை வகையான சீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறத டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு ஏற்பாடுகளும் இங்கே பண்ணப்பட்டிருக்குது. இப்போ நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போதும், வாங்க சீஸ் டேஸ்ட் பண்ணுவோம். வாங்க. நானும் அப்துல்லாம் அவருக்கு கதைச்சதெல்லாம் போதும், சீஸை டேஸ்ட் பண்ணுறதுக்கு வர சொல்கிறாரு. ஓகே, நாங்கள் சீஸை வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். போங்க, ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து ரொம்ப க்ரௌடாக இருக்குது. எந்த பகுதியிலேருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லியே தெரியலை. என்ன சொன்னால் அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. இந்த பக்கம் போங்க, பார்க்கலாம். ரைட், இதிலிருந்து ஆரம்பிங்க. இது வந்து ரெட் கலரில் இருக்குது. கொஞ்சம் நீங்கள் இதை பார்த்து சொல்லுங்கள். இந்த கவு சீஸ் ரெட் பெஸ்டோன்னு சொல்லி போட்டிருக்குது. ஹாய், தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. Oh, is this chili? No, it's red pesto. Tomato and paste. Tomato and paste. இங்கே பாருங்கள் கைஸ், டொமேட்டோ அண்ட் பேஸ்ட் ரெட் கலரில் சீஸ் வச்சுருக்குறாங்க. ஆனால் சாப்பிட்ற மாதிரி இல்லை. இந்த கோட் சீஸ் லாவெண்டர் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா இருக்குதா? நல்லா இல்லையா? தேங்க்யூ. தின்னு பாருங்க. The goat cheese with lavender.
இந்த லாவெண்டர் மாதிரியே லாவெண்டர் நிறத்தில் வந்து வச்சுருக்குறாங்க. இது என்ன சீஸ்? ஃபிக் சீஸ். ஃபிக்கால செஞ்சுக்கிறாங்க. நல்லா இருக்கு. ஃபிக் சீஸ். என்ன? ஃபிக் ஷீப் சீஸ். என்ன ஷீப் சீஸ்? எக்ஸ்ட்ரா ஓல்டு. ஷீப் சீஸ் தான் ஸ்கூல்லேயும் தாரேன். Black cheese. ஷீப் சீஸை வந்து இந்த இது வச்சுருக்கிறாங்க. இந்த ஃபிக் சீஸ் ஓகே. இது என்ன பிளாக்ல இருக்குது? இஸ் திஸ் சீஸ்? Yes. I recommend the black. That was edible charcoal, so it gets black. A black one too. கைஸ் இங்கே பாருங்க வந்து இது வந்து பிளாக் சீஸ் வச்சுருக்கிறாங்க. நல்லா இல்லை. இங்கே பாருங்க. நல்லா இல்லை. நல்லா இருக்குதா? என்ன? எங்கே டேஸ்ட் பண்ணுவோம். விதவிதமாக சீஸ் வச்சுருக்கிறாங்க. பிளாக் சீஸ். இது என்னது? Orange truffle. Which cheese? Yes, it's truffle. Truffle cheese. Truffle cheese. Truffle cheese. Truffle cheese. Truffle cheese வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பார்க்கலாம். Good. Like it? Yes. Yes. You, sir? I like it. It's a very popular cheese we have. Oh, really? Yes. This is an organic truffle. Yes. Okay. How much? It's for $16.95. 16.95. Okay, 16.95 euro. One truffle cheese. The smaller one? Oh, பாருங்க இந்த சைஸ் வந்து 16.95. ரொம்ப எக்ஸ்பென்சிவ். Middle-aged Gouda cheese. Would you like to try, please? Yeah. Okay, you're mature. Okay, this one? Yes. The same one. Yes, Okay. Yes, it's a natural Gouda cheese, but a little bit stronger than the younger one. Gouda cheese. Okay. நார்மலா தான் இருக்குது. வாங்கல அந்த பக்கம் டேஸ்ட் பண்ணுவோம். போங்க. நகரல்ல சேம் சீஸ். ஒனியன் சீஸ். ஆமா ஆம்ஸ்டர்டாம் ஆனியன் சீஸ் னு போட்டுருக்காங்க. ஆம்ஸ்டர்டாம் ஆனியன் சீஸ் னு போட்டுருக்காங்க. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இங்க பாருங்க ஆம்ஸ்டர்டாம் ஆனியன். ஆனியன் ரெசிபி வருது. பீன்ஸ். வெங்காயம். ஒனியன்னா வெங்காயம். ஆம்ஸ்டர்டாம் வெங்காயம் சீஸ். வெங்காய சீஸ். வெங்காய ருசி வருது. சீஸோட கலந்து இருக்குது. என்னன்னு இது தெரிய டேஸ்ட் பண்ணி பார்ப்போமே. பீன்ஸ் சீஸ். லேடிஸ் ஃபிங்கர் சீஸ். லேடிஸ் ஃபிங்கர். Asparagus. லேடிஸ் ஃபிங்கர் தான். கோகனட் சீஸ். What is this one? This one? Yeah. Asparagus. Yeah. Asparagus cheese. Okay, thank you. கோகனட். இது asparagus cheese. இது ஒரு பீன்ஸ் மாதிரி இருக்கும். இங்க ஐரோப்பிய நாடுகளில் இருக்கக்கூடியது. கோகனட் சீஸ். நல்லா இருக்குதா? இங்கே வந்து டச் சீஸ் மட்டும்தான் வந்து வாங்கலாம். டச் சீஸ் வந்து எப்படி இருக்கும், எப்படியான வகையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது தான் நாங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். வந்து உண்மையிலே ரொம்ப க்யூவாக இருக்குது. பாருங்க ரொம்ப க்ரௌடு இன்னைக்குன்னு சொன்னால். ஆர்கானிக் கார்லிக் சீஸ். ஆர்கானிக் கார்லிக் சீஸை தான் நம்ம வந்து நாங்கள் ட்ரை பண்ண போகிறோம். இதை பாருங்கள். சீஸ் இருக்குது. ஆரஞ்சு அடம். இது ஆர்கானிக் அடம் சீஸ் அப்படின்னு சொல்கிறது. இது ஆர்கானிக் ஜேசி சீஸ்ன்னு போட்டிருக்கிறாங்க.
Organic Jersey cheese. White cow, this is made with milk from the Jersey cow. This cheese contains more fat. And this is the Gouda cheese, this is the Edam cheese. So the amount of fat is also ஓகே, இது வந்து ஜேசி கவு, ஜேசியிலிருந்து வரக்கூடிய இந்த மாட்டிலிருந்து, ஜேசி மாட்டிலிருந்து தயாரிக்கப்படுகிற சீஸ் தான். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இது கோட் சீஸ், இது கோட்டால் செய்யப்பட்ட சீஸ். I don't like it. Sublime sheep cheese. இது truffle cheese. எப்படி இருக்குது? எப்படி இருக்குது ஷீப் சீஸ்? எப்படி இருக்குது? நல்லா அப்படியே துப்புனீங்க. நல்லா இல்லவோ? நல்லா இல்லையா? பாருங்க எத்தனை வெரைட்டி இந்த சீஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி. இது வந்து ஹனி அண்ட் டைம், ஹனி அண்ட் டைம் வந்து இந்த சீஸ் வந்து This is a smoked cow cheese. You can try smoked cow cheese. smoked cow cheese. Smoked cow cheese. Smoked cow cheese. Nana. But these are the smoked cheeses. Sheep young cheese. Do you have that? Yummy, yummy. I thought I fig cheese. Able and garlic sheep cheese. Garlic and honey. What is this cheese? Gold cheese. It's a matured goat cheese. Okay, gold cheese. Gold cheese, garlic honey, black garlic honey sauce oda try பண்ண சொல்றாரு. Try பண்ணி பார்க்கறேன். உண்மையில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. கார்லிக் சோஸோடு இருக்கிறது. கைஸ் இங்கே பாருங்கள், நாளைக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த சீஸ் ஃபேக்ட்ரியை விசிட் பண்ணக்கூடியவங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக சீஸை வந்து கட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த வேலையை தான் வந்து இந்த 3 இந்த டச் பெண்களும் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. Onyva, Zahran, welcome to the cheese factory. We start over here by the big tub. We pour a lot of milk into that. For every 10 liters of milk we put in, we get 1 kilogram of cheese. Now we also pour in this. This is called rennet. Rennet makes the milk pudding-like, so you can actually use it to make cheese. The mixture is then cut by the special knives for about 1.5 to up to 2 hours. After 2 hours, we get this. The liquid you can see, that is called whey, and the curds at the bottom, that is used to make the cheese. The curds are put into a circular mold to give it the shape of cheese and to get any extra whey out. And then they're pressed down to make them hold the shape for another 2 hours. After that, we come over to the salt bath. We're left with regular white cheeses. These go into the bath. 1 kilogram of cheese stays in the salt bath for 24 hours to give it the salty flavor. After 24 hours, we take them out and we put on the yellow wax layer to protect the cheese and to keep it good longer. The cheeses then go onto the shelves to age.
If we want a young cheese, it'll stay on the shelves for 4 to 6 weeks. A middle old cheese will stay there for 6 to 9 months, and an extra old cheese will stay there for 1.5 years. And then the longer a cheese is on the shelves, and the older it gets, the stronger and saltier the flavor, and the harder the cheese. So this is a 3-year-old cheese, and hard enough to break a window with. That is the way to make Gouda or Gouda cheese, which is the main type of cheese we sell here in our store. We have 35 different flavors, so more than enough to try. guys, Sebas, thank you so much for your explanation. No worries. Sebas வந்து எங்களுக்கு வந்து எப்படி சீஸ் செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணார். உண்மையிலே இந்த சீஸை வந்து அவுட் சைடில் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் வந்து ஒரு 1 மந்த்துக்கு மாதிரி ஒரு மாதங்களுக்கு வைக்கலாமா, இல்லைன்னு சொன்னால் நம்ம வந்து குளிர்சாதன பெட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் 3 மாதங்களுக்கு மேலே இந்த சீஸை வந்து ஓப்பன் பண்ணாமல் வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நெதர்லாந்து சீஸ். அடுத்தது நாங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இந்த சீஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. நிறைய சீஸ் டேஸ்ட் பண்ணியாச்சு. ஆமாம் கைஸ், நாங்கள் வந்து நிறைய சீஸ் வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கிறோம். வந்து ஒவ்வொரு வெரைட்டியான சீஸ் வந்து இருக்குது. நெதர்லாந்துக்கு நீங்கள் ஒரு விசிட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த சீஸ் ஃபேக்ட்ரிக்கும் வந்து கட்டாயம் ஒரு விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய விஷயங்களை காணக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்களை உங்களுக்கு வழங்குறதுக்கு நாங்களும் ரெடியாக இருக்கிறோம். நானும் அபியோட ரெடி ஆகிக்கிறேன். ஓகே, அப்போ மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். இது Onyva. Onyva.